இன்னைக்கு நம்ம ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ண 4 பெரிய வெங்காயம், 4 பழுத்த தக்காளி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், சட்னிக்கு தேவையான கல்லுப்பு, ஒரு 7லிருந்து 8 வரமிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த விழுதை நம்ம தாளித்து எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது இந்த சட்னி நல்லா கொதித்ததும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததும் இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் அரிசி மாவு. இது தண்ணியில் கரைச்சி நம்ம இதில் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போது நமக்கு ரோட்டு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சூப்பரான டிஷ் பார்த்தீங்கன்னா அது இட்லி தான். ஸோ நம்ம இப்போ இட்லியும் ஊற்றியாச்சு. இப்போது இட்லி வெந்ததும் நம்ம எடுத்து சூடாக சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரோட்டு கடையில் கிடைக்கிற டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.